அடங்காதவன் தியேட்டரில் ஒரே நாளில் அடங்கி போனதில் டாடியும் மகனும் ரொம்பவே அப்செட். சரிந்த இமேஜை தூக்கி டாடி ஒரு புது முயற்சியில் இறங்கி இருக்காரு. சில வருடங்களுக்கு முன்பு மகன் இயக்கி பாதியில் நின்று போன கெட்ட பைய படத்தை தூசி தட்டி எடுத்திருக்கிறாரு. அதுல நடிச்சவங்களை சந்தித்து பேசி மீதியை எடுக்க திட்டம் போட்டு இருக்கிறாரு. சில கோடிகள் செலவானாலும் பரவாயில்ல, படத்தை முடி என்று மகனிடம் சொல்லி இருக்கிறாராம் டாடி. ஆரண்ய காண்டம் படத்தை தொடர்ந்து நீண்ட நாட்கள் கழித்து தனது அடுத்த படத்தின் பணிகளை தொடங்கினார் இயக்குனர் தியாகராஜன் குமாரராஜா. ஃபகத் ஃபாசில், விஜய் சேதுபதி, சமந்தா உள்ளிட்ட பலர் நடித்து வந்த இப்படத்துக்கு ஒளிப்பதிவு செய்து வந்தார் PC ஸ்ரீராம். இந்த நிலையில் இந்தி படமான பேட்மேன், நிவின் பாலி நடிக்கவுள்ள தமிழ் படம் மற்றும் ஜெயந்திரா இயக்கவுள்ள தெலுங்கு படம் ஆகியவற்றுக்கு ஒளிப்பதிவு செய்ய உள்ளதால் தியாகராஜன் குமாரராஜா படத்திலிருந்து PC ஸ்ரீராம் விலகியுள்ளார். மற்றவர்களைப் போலவே காவலர்களுக்கும் மனிதாபிமானம், தேசப்பற்று, மக்கள் போராட்டம் ஆகியவற்றில் அக்கறை உண்டு என்பதை சொல்லும் படமாக உருவாகியுள்ளது மிக மிக அவசரம் திரைப்படம். இதை பெண் காவலர்களுக்கு சமர்ப்பணம் செய்துள்ளார் தயாரிப்பாளரும் இயக்குனருமான சுரேஷ் காமாட்சி. பெண் காவலராக ஸ்ரீபிரியங்கா மற்றும் ஹரிஷ், சீமான், முத்துராமன், ராமதாஸ் உள்பட பலர் நடித்துள்ளனர். இயக்குனர் KP ஜெகன் கதை வசனம் எழுதியுள்ளார். ரஜினியின் இளைய மகள் சௌந்தர்யா ரஜினியை வைத்து வேலையில்லா பட்டதாரி 2 படத்தை இயக்கியுள்ளார். தமிழ், தெலுங்கு, ஹிந்தி ஆகிய 3 மொழிகளில் உருவாகி வரும் இப்படம் அதிரடி கலந்த குடும்ப பாங்கான படமாக தயாராகி உள்ளது என தெரிவித்தார். மேலும் கேள்வி ஒன்றுக்கு பதிலளித்த அவர், எனக்கு நடிக்க வாய்ப்புகள் வந்தன, ஆனால் கதைகள் பிடிக்காததால் நடிக்கவில்லை. நல்ல கதையும் கதாபாத்திரமும் அமைந்தால் சினிமாவில் நிச்சயம் நடிப்பேன் என தெரிவித்துள்ளார். தமிழ் சினிமாவில் ஏகப்பட்ட சங்கங்கள் உள்ளன. இதில் முக்கியமானது இயக்குனர்கள் சங்கம். இந்த நிலையில் இந்த ஆண்டு ஜூலை 30 தேர்தல் நடைபெற உள்ளது. 3400 உறுப்பினர்களில் 2200 பேர் ஓட்டளிக்கும் உரிமை பெற்றிருக்கிறார்கள். இந்த முறை யாரும் எதிர்பாராத அளவு இயக்குனர் சங்கத்தில் பலரும் களம் காண துவங்கிவிட்டனர். வழக்கம்போல் இந்த தேர்தலிலும் களமிறங்கும் புதிய அலை அணி பல்வேறு யூகங்களை வகுத்து களமிறங்க தயாராகி வருகிறது. வாலு படத்திற்கு பின் விஜய் சந்தர் இயக்கும் படம் ஸ்கெட்ச். இந்த படத்தில் விக்ரம், தமன்னா நடித்து வருகின்றனர். கலைப்புலி தானுவின் வி கிரியேஷன்ஸ் தயாரிக்கும் ஸ்கெட்ச் படத்திற்கு SS தமன் இசையமைக்கிறார். அதிரடி ஆக்ஷன் படமாக ஸ்கெட்ச் உருவாகி வரும் இப்படத்தை தீபாவளிக்கு ரிலீஸ் செய்ய திட்டமிட்டுள்ளனராம் படக்குழுவினர்.